நல்லா கட்சி நம்ம எங்க வந்திருக்கோம்னா இங்க நம்ம பாரு வந்து கிசான். சேலத்துல இருக்க ரிலையன்ஸ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். அந்த இடத்துல ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா பொருட்களும் அங்கே இருக்கு. ஆமா, நிலையிலே இருந்து நீங்க சைக்கிள் ஓட்டிக்கலாம். பக்கத்துல என்ன இருக்குன்னா அப்புறம் ஜிம்மில் நீங்கள் ஓடுவீங்களா, ஸ்பீடாக வச்சுக்கலாம், ஸ்லோவாக வச்சுக்கலாம், அப்புறம் வாக்கிங் போகிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த இது வந்து சைக்கிள். அது பேர் தெரிஞ்சதுதான் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்பீட் அது ஓடுறது. அப்புறம் பக்கத்தில் வாக்கிங் சைக்கிள், இது நார்மல் சைக்கிள். அப்புறம் எங்களுக்கு பசிக்குதுன்ட்டு கீழே அதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாம், இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமாம், ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கே தெரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நம்ம பெல் பண்ணுறது கேமிங் விளையாட வந்துட்டோம். இந்த 600 பாயிண்ட் எடுத்தேன் கடைசியில் ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்புறம் எவ்வளோ கஷ்டம். ஆனால் கேட்டோன்னே ஒரிஜினல்ஸ் தானே இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு கூட அப்புறம் நாங்கள் இதுக்கு வந்துட்டோம், கன் ஷூட்டிங்க்கு வந்தோம். எப்பயாச்சும் ஒரு வாட்டியாச்சும் இது விளையாடணும், விஆர் கிளாஸ். அது கண்ணுக்கு வந்து 32 பொருள் அவ்வளோ வயலன்ஸ் தெரியுது. பண்ணு கேம் மட்டும் ஜாலியாக இருக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா வியர் கிளாஸ் விஆர் கிளாஸ் இன்னும் ஒரு வாட்டி கூட விளையாட பார்த்ததில்ல. அப்புறம் என்ன கத்துறாங்க இப்போ வீட்டிலலாம் சொல்லுவாங்க, நான் போனேன் வீடியோலாம் பார்த்து நானும் எங்கெல்லாம் தெரியும் வியர் கிளாஸ் சுற்றி குட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க எல்லாருங்க ஒருத்தவங்க பசங்க அவங்க கத்துறதை பார்த்துட்டு இவனும் எனக்குலாம் அங்கே நானும் அங்கே வியர் கிளாஸ் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான். நானும் அப்புறம் என்ன பண்ணுறது, நானும் போக மாட்டேன். எனக்குலாம் பயமாக இருக்காது, ஆனால் சில டைம்ல பயம் வரும். எப்போதும் அது ஆடுங்க ஃபஸ்ட்டு அதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா பயம். அடுத்த டைம் வச்சும் நான் சேலத்துக்கு போகும்போது அந்த விஆர் கிளாஸ் ஒரு வாட்டிச்சு விளாண்டு பார்க்கணும். அப்படின்னா மெட்டா குவைட் ஃப்ரீ அந்த விஆர் கிளாஸ் நம்ம வாங்கணும். அதனால தான் அதிகம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1 லட்சம் 2 லட்சம் சொல்கிறாங்க. அதுக்கு அப்படின்னா பேசாம டிக்கெட் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்புறம் கடைசியில் இதெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதோ அவ்வளோத்தையும் நமக்கு டிக்கெட் கிடைக்கும். ஆமாம், அது வச்சு யாச்சும் ஒரு லாஸ்ட்டு பெரிய டிக்கெட்டே கொடுத்துட்டு பெரிய பெரிய பொம்மை இதெல்லாம் கிடைக்கும். அந்த வாட்டர் கேன் பார்த்தோன்னே வித்தியாசம் இருந்துச்சு, புதுசாக இப்படிலாம் வந்துருச்சேன்ட்டு. அப்புறம் வாட்டர் டிஸ்பிளே வேறு, அதுவும் நடுவுலலாம் பகை மாதிரி புஷ் நட்டிக்குது வேறு. பெரிய டிவி, அந்த பெரிய டிவி, கண்ணாடி கிளாஸ், அது கீழே அந்த நம்ம கார்லாம் அந்த பொம்மைக்காரெல்லாம் ரிமோட் கண்ட்ரோல்ல அந்த மாதிரி கீழே வச்சுருக்காங்க. அங்கே தண்ணி கீழே போனோடனே அந்த ஸ்மோக் கிடையாது. ஆனால் உள்ளார எத்தனை லிட்டர் தண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. 1 லிட்டரோ 2 லிட்டரோ அதனால் வந்த தண்ணியே நம்ம அப்படி கூட வரலாம். இதில் எங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் வந்துச்சுன்னா கடைசியில் நாங்கள் எவ்வளோ டிக்கெட் கிடைச்சிருக்கு, 1000 டிக்கெட் கிடச்சிருக்கோம். இதில் கடைசி பாஸ் வெயிட்டு தாங்க செம்மையாக இருக்குது. ஆமாம், இதில் தாங்க செம்ம பாஸ் வெயிட்னா சும்மா ஏன்டா அவனை தொட்ட சுடுத்தண்ணே கை விடும், அது சும்மா விடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுடுத்தண்ணி நாங்கள் கை விட்டுட்டோம். இதுதான் கடைசி பாஸ் ஃபைட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பாஸ் வந்துடும். இப்போ தான் கிஷானுக்கு சூப்பர் பவர் கிடச்சிருக்கு. ஆமாம், அவருக்கு கோப்பத்தை எனக்கு 10 அப்படின்ற மாதிரி எனக்கு கிடைச்சிருக்குல. இந்த கேம் தான் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் விளையாண்ட கேமில் இந்த ஆமாம், 1 நிமிஷத்துக்கு நாங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே விளையாடலாம். இன்னொரு கேம் இருக்குது, கார் கேம். அதுவும் ரொம்ப நேரம் விளாண்டோம். அது கொஞ்சம் 1 நிமிஷத்தில். ஆமாம், அப்புறம் அந்த இதுலேயும் ஒரு பட்டன் அதில் தண்ணி நிற்கிற பட்டன், தண்ணி ஃபோர்ஸ் ஆகிற பட்டன். இதில் தான் கடைசி தாங்க பாஸ் போயிட்டு நான் சொன்னது. இல்லை கடைசி அந்த ஒரு பாயிண்டில் டைம் நாங்கள் ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்குள்ள டைம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, டிக்கெட் எடுத்துகிட்டு வேறு கேமுக்கு போயிட்டோம். அந்த 600 டிக்கெட் வந்துச்சுன்னா நமக்கு பெரிய கிஃப்டாக கிடைக்கும். ஆமாம், இப்போ நம்ம தான் 5,000 வச்சுருக்கோம்ல. ஆனால் அந்த 600 மட்டும் டிக்கெட் வந்துச்சுன்னா நமக்கு அப்படியே வெளியே வந்துட்டு நமக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் ரேஸ் கார், எக்ஃபோன் கார் கைஸ். அதில் ரிமோட் கண்ட்ரோல் 600 ரூபா. அது 6000 அது நம்ம வாங்கலாம். அது 1000 கொடுத்து ரியலாக வாங்கலாமா? டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க. டிக்கெட் எடுக்கணும்.
பார்க்க முடியல. கடைசியில் எடுத்தது எல்லாம் நீங்களே கடைசியில் பார்க்குறீங்க. இந்த கேர்ள்ஸ்க்கு ஆக்சிலேட்டர் குடிக்கலாம், வளர்ச்சிக்கலாம், அப்புறம் மூச்சு இதெல்லாம் இருக்கும் காய்ஸ். அப்புறம் நாங்கள் பக்கத்தில் இது வந்து நம்ம ரியல் கார் வரலாம். அங்கே என்ன நம்ம ஒரு இடத்துல போய் இடிச்சோம்னா அது அப்படியே இந்த கார் மேலே வந்து இடிச்சோம்னா சீட்டில் சேஃப்டிங் ஆகும். உடனே அங்கே கடைசியாக விட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டாக போயிட்டு அப்புறம் கார் ஆக்சிடென்ட் ஆகி கார் பார்த்தீங்களா காலை அந்த பக்கம் வச்சா அந்த பக்கம் வரும். நான் பாருங்க சீட்ல ஆடுதா அந்த காட்டில் என்ன ஷேக் ஆகுதோ அதே மாதிரி கேம் ஷேக் ஆகும் போதே நம்ம ரியல் இந்த இதெல்லாம் நமக்கு ஷேக் ஆகும். இப்போ கூட இந்த மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட இருப்பேன் சீரியஸ். அப்புறம் 32 பல்லாம் செய்யும். அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் பைக் கேம்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இன்னும் ஆக்சிடென்ட் கொடுக்காம ஸ்டேரிங் நான் அதுக்கு தான் போகிறேன்னா அப்புறம் போகவே இல்லை. கடைசியில் போனாலும் போனேன் இல்லை. எங்கள் அப்பா தெரில என்ன ஓட்டு விட்டதான் பாருங்க விளையாடலான்ட்டான். கார் இருந்தால் வந்து 4 யாருக்கு விளையாண்டுட்டான். அப்புறம் நான் நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா பைக்கு இப்படி தான் சொல்லுவான். கடைசியில் விளையாட மாட்டான். சரி நான் விளையாடுவேன் பார்க்குறீங்க விளையாடணும். அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ பைக் விளையாடலாம். இயர் கிளாஸ். அதுக்கப்புறம் ஸ்டேரிங் மட்டும் தானாக போகும். நம்ம ஸ்டேரிங் மட்டும் அடிச்சுக்கலாம். அதில் கான்ஸ்டாக இருக்கும். அதை நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கு இருக்குது. அப்புறம் இதே அடுத்த வீடியோவில் நம்மளுக்கு இயர் கிளாஸ் எல்லாம் விளையாடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளும் சும்மா சீட்டில் உட்காந்துட்டு நெக்ஸ்ட் டைம் விளையாட போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு அடுத்த டைம் வரும்போது நம்ம பைக் ஓட்டு போகிறோம். நானும் எனக்கும் கிஷானுக்கும் ரேஸ் விளையாடுறதுலாம் ரேஸ். அப்புறம் பைக் கேம்லாம் உனக்கு ரேஸ். ஓகே பைக் கேம் நான் இது போட்டுக்கிட்டே இருக்கேன். இது கார் கேமாக எனக்கு தெரிஞ்சு 32 பல்லும் அப்படியே தெரியுது. 2 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான். அப்புறம் டிக்கெட் அது அந்த கார்டு அது கார்டு எது எல்லோ தான். நம்ம இந்த கார்டை தான் நம்மளை வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்து விளையாண்டுக்கலாம். அப்புறம் வந்து கார்டு வந்து இது மாதிரி கார்டுச்சுனாங்க விளையாண்டா அதில் விட்டு எடுத்தோம்னா கேம் பண்ணிடுவாங்க. அப்போ டிக்கெட்டு கொடுத்தோம்னா அது வந்து ஒன்று எண்ணியும் அது எவ்வளோ வருதோ அத்தனை பொம்மை நம்ம வாங்கிக்கலாம். இது விளையாடுறது அடுத்தது அந்த இங்கே பாருங்கள் இங்கே இடத்துல ஒரு ஐஃபோன்ஸ்லாம் இந்த வெள்ளை கலர் பாக்ஸ் இதில் அங்கே ஐஃபோன்லாம் இருந்துச்சு. அது விளையாடலாம் வந்து அப்பா இல்லை அடுத்த டைம் வரும்போதாச்சும் விளையாடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐஃபோன் 17 பைக் கேம் விளையாடுறதுனால அந்த கார் கேம் 4 விளையாடலாம். ஆமாம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது சாம்சங் அல்ட்ரா கேலக்ஸி வாங்கிட்டு வருவோம். நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி ஓப்பன் பண்ணாமல் தெரியுது. அது எடுக்கிறதே கஷ்டம்தான். அது ஃபோன் இருக்குமான்னு தெரியாது. அப்புறம் ஃபோன் இல்லைன்னா சீட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம். அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் இது தெரியாது. நான் கைஸ் பார்த்தீங்களா பாருங்க 20 பல்லு தானே நான் வழிதானா நான் தான் பூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம் உனக்கு எப்படி இருந்துச்சு? அப்புறம் அடுத்த டைம் வரும்போது நானே ஃபுல்லாக ஆக்டிவேட் கொடுத்து நானே விளைச்சி நானே சாம்சங் அல்ட்ரா கேலக்ஸி வாங்கிட்டு போகிறேன். அடுத்த டைம் வரும்போது 6,000 பாயிண்ட். அது ஃபஸ்ட்டு அந்த 10,000 எடுக்கணும். டிக்கெட்ஸ் எடுக்கணும். அப்படி எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது? லேசர் திரும்பி ஃபஸ்ட் டைம் லேசர் வாங்கின மாதிரி இந்த டைம் லேசர் வாங்கிட்டு போயிருக்கேன். ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்கோம் கேஸ். நான் சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் கார் ஓட்ட முடிச்சுட்டு நான் ஓட்டமாக சேர்த்து ஓட்டமாக சேர்க்கவே இல்லை. ஆமாம் கேஸ். ஆனால் எடுக்காமல் போயிட்டு சரியல் காப்பீடு வர மாதிரி சும்மா கன் மாதிரி அந்த மாதிரி நின்றுட்டு போயிட்டு இருந்தேன். 3வது பிளேஸாக வந்துட்டுருக்கான். ஃபஸ்ட்டு பிளேஸாக இப்போ தான் 4வது பிளேஸ் வந்தாருக்குல்ல. வேறு ஜஸ்ட் அங்கே பக்கத்தில் யாரோ இருந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு ரேஸாக பார்த்தா அவங்க ஜஸ்ட் அங்கே ஃபஸ்ட்டாக போய் அப்போ நம்ம தோற்றுட்டோம். ஃபினிஷ்
பேஸ்கெட் பால். பேஸ்கெட் பால். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு கேம் இருக்கு, அது இது தெரியல. எனக்கு இந்த கேம் இது தெரியும் வந்து guys. ஸ்பான்ச் கேமு. எனக்கு இந்த 3 ரவுண்டு. எனக்கு இந்த இதில் இருக்க எல்லா கேமும் தெரியும் guys எனக்கு. ஆனால் சில கேம் தெரியும், சில கேம் தெரியும். ஆனால் பக்கத்துலேயே பாருங்கள் விஆர் கிளாஸ் 3, 2, 1 பார்த்தா விஆர் கிளாஸ் இதுதான் டைம் வரும்போது விளையாடணும். ஆமாம், கீழெல்லாம் ஒரு வாட்டர் மாதிரி இருக்குல்ல guys, அதில் தண்ணி மாதிரி இருக்கும். எல்லாரும் விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம். அந்த வீடியோ அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பெல் பட்டனில் ஹாலில் போட்டுருங்க. இதோட